ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சார். ரொம்ப நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி கம்பல்சரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லாமல் இருக்காது. சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் இதில் என்ன இருக்குது, நிறைய பேருக்கு இது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. பட் அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது, எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏற்கனவே யார் யார் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது யார் யார் இங்கே இருக்கிறதுல? எனக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பர்கத், ஓகே. வேற? மனோஜ் படிச்சிருக்கியா மனோஜ்? படிச்சிருக்கேண்ணா. ஜாவால படிச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. லெட் இட் பி எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கான்செப்ட் வந்து நமக்கு எல்லாமே ஒன்று தான். ஜோஜி லாரன்ஸ் படிச்சிருக்காரு. ஜோஜி லாரன்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்பர்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் வந்து ஜோஜி லாரன்ஸ். ஓகே சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறோம்? எவ்ரிதிங் இன் பைத்தான், எவ்ரிதிங் இன் பைத்தான் இஸ் ஆப்ஜெக்ட் 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 ஆப்ஜெக்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நடக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன இது இருக்குது இதில் பார்ப்போம் அப்படின்னா, பேசிக்காக கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம்? ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டெஃப்ன்ற கீவேர்டு வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஓகே. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பைத்தானில் வி யூஸ் த கீவேர்ட் கால் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதுவோம். சரியா? ஸோ ஒரு கிளாஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். கிளாஸ்னால் என்ன, எப்படி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை எப்படி இதில் இருந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம். வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? கம்பல்சரி இன்டர்வியூவில் வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் அதை வந்து அது என்னன்னே புரிஞ்சிக்காம வந்து ஆன்சர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ கிளாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, கிளாஸ்னா என்ன? பேசிக்காக ஒரு சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ இப்போ நம்ம எல்லாரும் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஃபோன் யூஸ் பண்ணுறோம். லெட் அஸ் டேக் ஐஃபோன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐஃபோன் இருக்குது. ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. இப்போ ஆப்பிள் தானே இந்த கம்பெனி, ஆப்பிள் தானே இது பண்ணுறது. அவங்களோட பிராண்ட் என்ன? ஆப்பிள் ஐஃபோன்னு வச்சுருக்கோம். இப்போ ஆப்பிள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபோனை இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணுவாங்களா? கரெக்டாக? டிசைன் பண்ணுறதுனா ஃபோனோட லென்த் என்ன இருக்கணும், ஃபோனோட தின்னாக இருக்கணுமா, எவ்வளோ பிரெத்தில் இருக்கணும், எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், எவ்வளோ வித்தில் இருக்கணும், இது எல்லாமே ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவாங்க. அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்கணும் இதில் ஆட் பண்ணுறது. நான் வந்து ஃபிசிக்கலாக சொல்கிறேன். ஃபிசிக்கலாக வந்து நம்ம உள்ள சாஃப்ட்வேர்க்குள்ளே போக வேணாம். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும், எந்த இடத்துல நம்ம பட்டன்ஸ் வைக்கலாம். ஓகே, இங்கே சைடில் இங்கே ஸ்லைடிங் பட்டன் வைக்கலாமா வேணாமா, இல்லை ஏதாவது ஒரு டைனமிக் ஃபீச்சர் மாதிரி இங்கே ஏதாவது இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமா, இல்லை அது வேறு எங்கேயாவது நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டிசைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? அவங்க என்ன இந்த 15 ப்ரோ மேக்ஸ்க்கு என்ன டிசைனோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டிசைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒன்ஸ் இது வந்து டிசைன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா
நெக்ஸ்ட் இது வந்து அப்ரூவலுக்கு போகும். அப்ரூவல் போயிட்டு இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகும். ப்ரொடக்ஷனுக்கு போகிறப்ப நமக்கு என்ன நடக்கும்? இங்கே இருக்கிற மாதிரியே சேம். இப்போ சப்போஸ் நான் வந்து இதுதான் என்னோட டிசைன் வச்சுக்கோங்க. டிசைன் இங்கே நான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகுது. ப்ரொடக்ஷன் போகிறப்ப நமக்கு என்ன பண்ணுறோம்? இது வந்து ஃபோனாக வந்து எனக்கு வருது. ரியல் ஃபோனாக எனக்கு வருது. கரெக்டா? ரியல் ஃபோனாக எனக்கு வருது. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃபோன் எனக்கு இதில் இந்த இப்போ இங்கே எத்தனை ஃபோன் இருக்குது? இப்போ 6 ஃபோன் இருக்குது. இந்த 6 ஃபோனும் ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை எனக்கு வந்து ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குமா? whether there will be any variations, இந்த 6 ஃபோனில் ஏதாச்சும் வேரியேஷன்ஸ் இருக்குமா? ஒரு பட்டன் இங்கேயும், இல்லை ஒரு பட்டன் இங்கேயும், ஒரு பட்டன் சென்டரில், இல்லை பட்டனே இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபோனில், இல்லை ஒரு ஒரு சைடில் இங்கே கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு சைடில் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மாறி மாறி எனக்கு வந்து வருமா, இல்லை ஒரே டிசைனில் சேம் இங்கே டிசைனில் என்ன அப்ரூவ் பண்ணாங்களோ அதே டிசைன் தான் எனக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு வந்து வரப்போதா ரியல் டைமில்? என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் எனக்கு ரியல் டைமில் எனக்கு 6 டைம்ஸும், நான் இப்போ 6 டைம்ஸ் நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னா இந்த 6 யூனிட்ஸும் எனக்கு இங்கே என்ன டிசைன் அப்ரூவ் பண்ணணும் அது மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து, அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வேரியேஷன்ஸும் இருக்க போகிறது இல்லை. சரியா? சரி, ஓகே. இது ஓகே. இது எப்படி கிளாஸுக்கு இது இது எப்படி வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்செப்ட் புரிஞ்சால் இதுதான் வந்து சிம்பிளாக வந்து நம்ம ஒரு கிளாஸும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இதுதான் வந்து ஒரு டெஃபினேஷனே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு டிசைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா இங்கே. இந்த டிசைன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா we call it as an class. எனி டிசைன், எனி ப்ளூ பிரிண்ட், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒரு டிசைன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதை தான் நம்ம வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? எப்போ இந்த கிளாஸுக்கு நம்ம வந்து உயிர் கொடுக்க போகிறோமோ அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்? we call it as an object. இப்போ இது வரைக்கும் பேப்பரில் இருந்த டிசைனு இப்போ ரியல் டைமில் ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல ரியல் டைமில் ஒரு ஆப்ஜெக்ட், இது 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 வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இது வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட், இது வந்து தேர்ட் ஆப்ஜெக்ட், ஃபோர்த் ஆப்ஜெக்ட், ஃபிஃப்த் ஆப்ஜெக்ட், மொத்தம் இங்கே 6 ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். யூஸிங் எத்தனை கிளாஸு? யூஸிங் 1 class I created 6 numbers of object. இந்த இடத்துல 6 ஐஃபோன் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கிளாஸ் எழுதிட்டு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம்? Infinity. Infinite. Very good. So using one class we can create infinite number of objects. சரியா? ஒரு டிசைனை வச்சு அது மாதிரி எத்தனை ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே ஃபைன். இப்போ இல்லை இன்னும் புரியல அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இதே சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு கார் மேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கணும் அந்த காரு? ஓகே, சாரி கைஸ், கார் மாதிரி தெரியலையோ? இதான் ஒரு காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ இந்த காரை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணி டிசைனிங் ஸ்டேஜில் வந்து இப்போ சப்போஸ் லெட்ஸ் டேக் டெஸ்லா வந்து இது மாதிரி ஒரு காரை வந்து டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணுறப்ப இது வந்து லைக் சிஸ்டமில் போட்டு டிசைன் பண்ணுறாங்களோ இல்லை லெட் இட் பி எனிதிங், எங்கே இருந்தோ ஒன்று டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணுறப்ப there will not be any ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. கரெக்டா? ஸோ there will be only டிசைன், ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்க போகுது இது மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? we call it as an class. இதை தான் நம்ம வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இல்லை வந்து இது இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் வந்து கொழுக்கட்டை செய்வாங்க?
கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அந்த இது மாதிரி இருக்கும் தெரியுமா, ஒரு அச்சு மாதிரி, அதுக்குள்ள மாவை வச்சு எடுப்பாங்க கரெக்டா. ஸோ அந்த அச்சை தான் வந்து நம்ம இங்க வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா, அதை வச்சு எத்தனை கொழுக்கட்டை செய்யலாம், எத்தனை என் நம்பர் ஆஃப் எது வேணால் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் கரெக்டா. ஸோ அதுதான் ஒரு கிளாஸ்ன்றது, வி கால் இட் ஆஸ் அன் ஒரு டிசைன் ஆகட்டும், ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம், இல்லை ஒரு பிளான்னு சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு மாடல்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறோம். சரியா, வெரி 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 இம்பார்ட்டன்ட். கிளாஸ்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை இந்த கிளாஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது, நான் வந்து ஒரு கிளாஸ் இருந்தால் தான் என்னால் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். கிளாஸ் இல்லாமல் என்னால் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா, ஓகே. ஸோ இன் பைத்தான் எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட். நம்ம சொன்ன மாதிரி இன் பைத்தான் எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட். டு கிரியேட் ஆப்ஜெக்ட், நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, டு கிரியேட் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ரியல் டைம், ஒரு ஃபோன் ஆகட்டும், ஒரு கார் ஆகட்டும், இல்லை ஒரு என்ன என்ன வேணாலும் இருக்கட்டும். சரியா, டு கிரியேட் ஆப்ஜெக்ட், நம்ம ஒரு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வி ரெக்வயர் என்ன வேணும் நமக்கு, வி ரெக்வயர் சம் மாடல், ஒரு மாடல் வேணும் நமக்கு இல்லையா, மாடல் இல்லையா, ஒரு பிளான் வேணும் நமக்கு இல்லையா, ப்ளூ பிரிண்ட் வேணும் நமக்கு கரெக்டா. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். வி ரிக்வயர் சம் மாடல், பிளான், ப்ளூ பிரிண்ட் விச் இஸ் நத்திங் பட் கிளாஸ். இதை தானே நம்ம வந்து கிளாஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு கிளாஸ் இருந்தால் தான் நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே. இப்போ ஒரு இப்போ வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ பார்த்தாச்சு, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. எனி ரியல் வேர்ல்டு என்டிட்டி, எனி ரியல் வேர்ல்டு என்டிட்டி, ரியல் வேர்ல்டு என்டிட்டி இஸ் கால்ட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சரியா, ஏன்னா அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும், அதுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கும், இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும், அதிலிருந்து கொண்டு வந்தது தான் அந்த ரியல் வேர்ல்டு என்டிட்டி. சரியா, சரி, எப்படி வந்து ஒரு கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணோம், டெஃப்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் எழுதுவோம் கரெக்டாக. அப்படி போட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறோம். அது மாதிரி எப்படி ஒரு கிளாஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள். அதே மாதிரி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகேவா, கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் நேம், அங்கே வந்து ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோம், இங்கே வந்து நம்ம கிளாஸ் நேமை கொடுக்குறோம். சரியா, கிளாஸ் நேம் அதுக்கப்புறம் கோலன். ஓகே, நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம், பட் இங்கே வந்து கிளாஸ் நேம் கொடுக்குறோம். ஓகே, இங்கே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதுக்குள்ள நம்ம வந்து என்ன எழுதலாம்னா, நம்ம வந்து உள்ள வந்து இது இந்த கிளாஸ் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து எதுக்குன்னு எழுதுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங், நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்தோம் இல்லையா டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங், அது மாதிரி இங்கேயும் வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ள நம்ம டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கை எழுதிக்கலாம், இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம என்னென்ன வந்து எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வி ஹேவ் லைக் ரெண்டு விஷயம் இருக்குது. சரியா, நம்ம இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே வி கேன் ரைட் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். டெஃப் ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், இதுக்குள்ளே எழுதுகிறோம். அதுக்கப்புறம் டெஃப் ஃபங்க்ஷன் 2, ஓகே, இப்படி எழுதலாம். டெஃப் ஃபங்க்ஷன் 3, இதுக்குள்ளே எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே எழுதிக்கலாம். இதுக்கப்புறம்
இது வரைக்கும் நம்ம இதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னோம், டெஃப்னு போட்டு எழுதுனா நம்ம என்ன சொல்லுவோம், we call it as an functions. கரெக்டா? இதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூ ஷுட் நாட் கால் இட் as an function. ஃபங்க்ஷன்னு நீங்கள் இதை கூப்பிடக்கூடாது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, we call it as an methods. மெத்தட். இனிமேல் இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். ஓகேவா? பட் உள்ள எழுதுறது எல்லாமே சேம். நம்ம ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் எழுதுறது அதே தான் எழுத போகிறோம், அப்படியே தான் நம்ம பண்ண போகிறோம். பட் பேரை மட்டும் நம்ம மெத்தட்னு சொல்லணும். நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் ஊப்ஸ்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம இதை மெத்தட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ தெர் ஆர் 3 types ஆஃப் மெத்தட்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம வந்து படிப்போம். தெர் ஆர் 3 types ஆஃப் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா we call it as an instance method. செகண்ட் வந்து static method. தேர்ட் ஒன் class method. அதே மாதிரி வேரியபிள்லையும் நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. நம்ம ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எத்தனை வேரியபிள்ஸ், எத்தனை டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தோம் கைஸ்? ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தோம்? பார்க்கலையா? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஓகே, static variable, and last one is local variable. இப்போ சொல்லுங்க, ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எத்தனை டைப் ஆஃப் வேரியபிள் பார்த்தோம்? ம், Two என்னது types. என்னது? Global variable, local variable. வெரி குட். ஸோ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 2 டைப்ஸ் பார்த்தோம். ஒன் இஸ் குளோபல் வேரியபிள், அடுத்து வந்து லோக்கல் வேரியபிள். இது ரெண்டும் பார்த்தோம். இதே இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், லோக்கல் வேரியபிள். அதே மாதிரி மெத்தட்ஸ்னா என்ன? மெத்தட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம உள்ள எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸ். இந்த உள்ள எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தடு, ஸ்டாட்டிக் மெத்தடு, கிளாஸ் மெத்தட். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஊப்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா எல்லாருக்கும்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளாஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, மெத்தட்னா என்ன அப்படின்றதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா physical existence of a class. இதை தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் we can create any number of objects for a class. ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். சரியா? அதே மாதிரி ஒன்றுன்னு எப்படி, சரி ஓகே, நம்ம ஒரு கிளாஸ் எழுதுறோம், எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, அதை வந்து நம்ம வந்து கோடிங்கில் போயிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கோடிங்குள்ளே போகலாம். புரிஞ்சா இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும்? கிளாஸ், ஓகே, சரி ஓகே. இப்போ நான் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? கிரியேட் பண்ணிவிட்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து நான் வந்து ஏதாவது எழுதிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டுட்டோரியல் பை ருகேஷ். சரியா? இந்த கிளாஸோட டாக்குமெண்டேஷன் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே எனக்கு ஏதாச்சும் எழுதணும்.
இப்போ நான் இது வந்து எம்டியாக விட்டேன்னா இதை வந்து இப்போ வந்து இங்கே டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கை நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் இங்கே எழுதாமல் கண்ட்ரோல் எக்ஸ், ஓகே, இதை நான் இப்படியே விட்டேன்னா எனக்கு இங்கே சின்டாக்ஸ் எரர் வரும். ஓகே, இந்த சின்டாக்ஸ் எரர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம் சின்டாக்ஸ் எரர் வராமல் இருக்கிறதுக்கு? பாஸ் படிச்சோமா இல்லையா? சின்டாக்ஸ் இது பாஸ்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மறந்துட்டீங்களா? ஸோ இது மாதிரி ஒரு சின்டாக்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது மாதிரி இன்கம்ப்ளீட்டாக விடாமல் இந்த இடத்துல ஓகே நான் அப்புறமா எழுதுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஓகே இந்த இடத்துல இப்போ பாஸ்ன்னு போட்டு நான் வந்து போயிடலாம். இப்போ எனக்கு வந்து சின்டாக்ஸ் எரர்னு சொல்லிட்டு எனக்கு வராது இந்த இடத்துல இப்போ. ஓகேவா? ஸோ இது மாதிரி நான் வந்து எழுதிக்கலாம். ஓகே சரி, ஓகே. இப்போ கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் அதோட டாக்குமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டியூட்டோரியல் பை ருகேஷ். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை இப்போ வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உள்ளே வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் ஏதோ ஒன்று, வெல்கம் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செஷன். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம என்ன வேணாலும் வந்து பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஹாய், இப்போ நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து என்னோட கிளாஸ்ன்றது என்னது? ஸ்டூடெண்ட்ன்றது என்னோட கிளாஸ். இப்போ இந்த நான் என்ன சொன்னேன்? இப்போ நான் எனக்கு ஒரு கிளாஸ் இருந்தால் தான் ஒரு ஆப்ஜெக்டை என்னால் கால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போ ஓகே, இந்த இடத்துல இப்போ எனக்கு ஒரு கிளாஸ்ன்றது இருக்குது. இதை வச்சு நான் எப்படி ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள் கண்ட்ரோல் சி. ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கிளாஸ் நேம் இருக்கு இல்லையா, அதை வந்து கால் பண்ணணும். கால் பண்ணுறதுனா இப்படி வந்து போட்டு ப்ராக்கெட்டை போட்டு நம்ம வந்து கூப்பிடணும் இந்த ஃபங்க்ஷனை, இந்த கிளாஸை கூப்பிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக எப்போ நீங்கள் இந்த கிளாஸை கால் பண்ணுறீங்களோ கால் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து இந்த லொக்கேஷனில் எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. அதாவது 0x140F9 2A F4D0 ஒரு லொக்கேஷனில் எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து திருப்பி இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸை இப்போ கால் பண்ணுறேன். ஓகே, இது கால் பண்ணுறப்ப என்னோட அட்ரஸ் இப்போ மாறி இருக்கா? முன்னாடி D0ன்னு இருந்தது, இப்போ என்ன அட்ரஸ் இருக்கு? 410ன்னு இருக்கு. அட்ரஸ் வந்து மாறி இருக்கு. அதாவது என்னது? இது வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் திருப்பி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். திருப்பி அட்ரஸ் மாறி இருக்கா? விச் மீன்ஸ் நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எப்போ நான் இந்த ஒவ்வொரு தடவையும் நான் இந்த ஃபங்க்ஷனை இந்த கிளாஸை நான் கால் பண்ணுறோனோ கால் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இப்போ கால் பண்ணுறேன் 090, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. 5B10, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. 6510, இது மாதிரி எனக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் யூசிங் திஸ். இப்போ இது வரைக்கும் நான் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்? இது வரைக்குமே இப்போ நான் 72 ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து 8லேருந்து 80 வரைக்கும் இப்போ வந்து வந்திருக்கேன். அதாவது 72 ஆப்ஜெக்ட் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இந்த 72 ஆப்ஜெக்ட்டும் என்னால் யூஸ் பண்ண முடியுமா? இப்போ நான் இது வரைக்கும் இப்போ 72 ஆப்ஜெக்டை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 72 ஆப்ஜெக்ட்டும் என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேனாட் யூஸ் திஸ் 72 ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் எல்லாமே வேஸ்ட்டு. சரியா? இது வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் எல்லாமே வேஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா இதையே வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் தான் இதை கம்ப்ளீட் பண்ணணும். நான் இப்போ சொல்கிறத நீங்கள் தான் இப்போ கம்ப்ளீட் பண்ணணும்.
Is useless. Is Useless. useless. Very good. Object without reference variable. Is useless. சரியா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னேன். ஆப்ஜெக்ட் வித்தவுட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இஸ் யூஸ்லெஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றீங்க? புரியல எனக்கு. இப்போ இந்த இடத்துல இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் கால் பண்றேன். ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸை நான் இப்போ கால் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் கால் பண்றது. இந்த ஃபங்க்ஷன் இந்த பிராக்கெட் போடுறோம் இல்லையா, அந்த பிராக்கெட் போட்டால் இந்த ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ நான் வெறும் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் நேம் மட்டும் கால் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகாது. எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஐ நீட் டு கால் திஸ் கிளாஸ். இப்படி நான் கால் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து புதுசாக வந்து உருவாயிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டை நான் இப்போ நான் திருப்பி ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு கால் பண்ணுறேன். திருப்பி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு வந்துருச்சு. நான் ஏன் இங்கே ஆப்ஜெக்ட் வித்தவுட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இஸ் யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து திருப்பி இந்த முன்னாடி நான் கிரியேட் பண்ணேன் இல்லையா, இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வேரியபிளில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேனா, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளில் நான் ஏதோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேனா? இல்லை, ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அது எப்படி நான் ரெஃபரன்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சப்போஸ் ஏ ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறேன். அப்போ இந்த கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட் ஒன் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு இல்லையா ஃபஸ்ட் டைமு, அதுதான் இப்போ ஏ ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு. அதை வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஏ வந்து போயிட்டு பாயிண்ட் பண்ணும். ஸோ வென் எவர் வி ஆர் காலிங் திஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் எதை பாயிண்ட் பண்ணும்? அது இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்டை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ திருப்பி இப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணுறேன். ஓகே, பி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணுறப்ப வென்எவர் இப்போ அது வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் பியை வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிளாக நான் வந்து வைக்கிறேன். ஸோ எப்போ நான் வந்து பியை கூப்பிடுறேனோ அப்போ வந்து நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து கால் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் இந்த ஆப்ஜெக்டை மட்டும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஆப்ஜெக்ட் மட்டுமே கிரியேட் ஆகுமே தவிர்த்து இதை வந்து நான் திருப்பி கால் பண்ண முடியாது. இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி உங்களால் கால் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் வித்தவுட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இஸ் யூஸ்லெஸ் சார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். எப்பெல்லாம் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இல்லை அப்படின்னா இட் இஸ் யூஸ்லெஸ். சரியா? இட் இஸ் பேசிக் ஃபண்டமெண்டல். இந்த இதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்போ ஊப்ஸ் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோன்னா we need to கால் பண்ணுறப்ப என்ன நடக்கும்? ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நடக்கும். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நடக்கிறப்ப ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருந்தால் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? இல்ல, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். வெரி குட். ஸோ ரெஃபரன்ஸ் வேரியபிள் இல்லாமலேயும் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணுறப்ப இட் இஸ் பிகமிங் யூஸ்லெஸ். அந்த ஆப்ஜெக்டை என்னால் வந்து திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. என்னால் ரீயூஸ் பண்ண முடியாது. அந்த ஆப்ஜெக்டை நான் திருப்பி கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டை நான் போயிட்டு திருப்பி கால் பண்ண முடியாது. இப்போ ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளாஸில் வந்து யார் இருக்கா? இப்போ அரிணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அரிணி என்ன பண்ணுறாங்க? ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல என்ன, அந்த கிளாஸை கால் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அவங்க நேமை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அரிணி நேம், அவங்க மார்க் என்ன 80, அவங்க எந்த காலேஜில் படிக்கிறாங்க, சப்போஸ் அவங்க எங்கே இருக்காங்க, பாஸ்டனில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க சார். சரியா? அடுத்து யார் வரா? அடுத்து வந்து பென். ஓகே, பென் என்ன பண்ணுறான்? அவனும் வந்து
ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறான். கிரியேட் பண்ணுறப்ப அவனுக்கும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஒரு நிமிஷம் எழுத மாட்டேங்குது. ஓகே, பென்னு வந்து என்ன பண்ணிட்டான், ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டான். இப்போ பென்னுக்கு வந்து இங்கே வந்து அரிணி கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டில் போயிட்டு அவனால் வந்து அரிணி எங்கே படித்தாங்க, என்ன மார்க் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் வந்து அவன் பார்க்க முடியாது. அவன் அவனோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறான், அவனோட இன்ஃபர்மேஷனை அவன் ஸ்டோர் பண்ணுறான். ஓகே, அவன் என்ன மார்க் எடுத்திருக்கான், 100, ஏதாவது வந்து அவன் எங்கே இருக்கான், கனடாவில் இருக்கான். ஸோ இது மாதிரி அவனோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு கீர்த்தனா வராங்க. கீர்த்தனா வந்துட்டு அவங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அவங்க ஒரு ஆப்ஜெக்டில் கீர்த்தனா 70, அவங்க வந்து சென்னை, ஓகே, கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எப்பெல்லாம் நான் வந்து கீர்த்தனா என்ற ஆப்ஜெக்டை நான் கால் பண்ணுறேனோ அப்பெல்லாம் நான் இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிறத நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, கீர்த்தனா இருக்காங்க, அவங்க மார்க் என்ன எடுத்திருக்காங்க, அண்ட் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் கீர்த்தனா ஆப்ஜெக்டை கூப்பிட்டுட்டு நான் அரிணி ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு நினச்சோன்னா என்னால் பண்ண முடியாது. சரியா? ஸோ கீர்த்தனா ஆப்ஜெக்டில் கூப்பிட்டா கீர்த்தனா ஆப்ஜெக்டில் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுதான் வந்து காட்டும், அதுதான் வந்து கொடுக்கும். சரியா? அதே மாதிரி பென்னு கூப்பிட்டோன்னா பென்னு அவனோட ஆப்ஜெக்டில் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கானோ அதுதான் காட்டும். இப்போ ஜோஜி வரான். ஜோஜி என்ன பண்ணுறான், வெறும் ஸ்டூடெண்ட்னு கால் பண்ணி அவனோட இன்ஃபர்மேஷனெல்லாம் கொடுத்து வச்சுட்டான். சரியா? 90 பூனே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்ஃபர்மேஷனெல்லாம் கொடுத்து வச்சுட்டான். கொடுத்து வச்சுட்டு திருப்பி அவன் வந்து அவனோட இன்ஃபர்மேஷன்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணலை. ரெஃபரன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணாதனால அவனால் அந்த இந்த 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 ஆப்ஜெக்டை திருப்பி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சஸ் டினைட் சார் ஃபார் ஜோஜி லாரன்ஸ். ஓகே, சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. இதை எப்படி நம்ம கோடிங்கில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா கோடிங்கில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா? சரி, ஓகே. இப்போ டெஃப், இப்போ ஒரு மெத்தட்னு சொன்னோம், கிளாஸுக்குள்ளே எழுதுகிற ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன சொன்னேன், வி கால் இட் as மெத்தட். இதுக்கப்புறம் நான் வந்து மெத்தட்னு தான் சொல்லுவேன், ஃபங்க்ஷன்னு சொல்ல மாட்டேன். சரியா? ஸோ நீங்களும் வந்து மெத்தட்னு சொன்னால் அது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது கிளாஸுக்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷனை தான் மெத்தட்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஓகே. பிஃபோர் தட் டெஃப், இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னிட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, இன்னிட் இங்கே செல்ஃப்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். செல்ஃபில் வந்து நான் வந்து என்னென்ன வாங்குறேன், நேம் வாங்குறேன், நேமு, அவங்களோட ஏஜு, அவங்களோட பிளேஸ், இந்த மூணும் வந்து இன்புட்டாக வாங்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ செல்ஃப் டாட் இதெல்லாம் சொல்லிட்டு என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், டீட்டெயில்டாக பார்ப்போம். ரொம்ப கொலாப்ஸ் ஆகிக்காதீங்க, ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ஏஜ், ஓகே, செல்ஃப் டாட் பிளேஸ், அதாவது நான் ஒவ்வொரு வேரியபிளும் நான் வந்து கொடுக்குறேன், செல்ஃப் வேரியபிள் கொடுத்துட்டேன். இப்போ டெஃப்பு நான் வந்து டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி இன்னொரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணி அந்த மெத்தடுக்குள்ளே நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா my name is என்ன self dot name. okay, my age self dot age and I am living in எங்க live பண்றேன் self dot place. ஓகேவா?
இதுதான் நான் எழுதின ஒரு கிளாஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் வரா? ஃபஸ்ட்டு வந்து அர்ஷினி வராங்க. அர்ஷினி வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸை வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறப்ப என்ன நடக்கும்? இன்புட் வந்து, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா? இப்போ நான் வெறுமனையா ஓகே ஸ்டூடெண்ட்ன்ற இப்போ நம்ம எப்போவுமே வந்து இந்த இன்னிட்ன்றோம் பார்த்தீங்களா, இந்த டெஃப் இன்னிட் அப்படின்னு சொல்லி போடுறோம் பார்த்தீங்களா, இது வந்து இந்த மெத்தட், இந்த மெத்தட், அதாவது இந்த டீட்டெயில்ன்றது ஒரு மெத்தடு, டெஃப் இன்னிட்ன்றது இன்னொரு மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த இன்னிட்ன்ற மெத்தட் வந்து இதுக்கு வைக்கிற பேர் வந்து எப்போவுமே வந்து கான்ஸ்டன்ட். எப்போவுமே ஒரு கிளாஸுக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒரு மெத்தட் எழுதுவோம்னா இன்னிட் மெத்தட் தான் எழுதுவோம். இந்த மெத்தடுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா we call it as an மனோஜ், அதுக்கு பேர் என்ன? படிச்சிருக்கல? இதுக்கு பேர் என்னப்பா? இந்த மெத்தடுக்கு பேரு வேற யாராவது? பர்கத் இருக்கீங்களா? இருக்கு. சொல்லுங்க, இந்த மெத்தடுக்கு பேர் என்னது? init. இந்த மெத்தடுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டர். சரியா? இதை தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது, எதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர், இது எல்லாமே பொறுமையாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த இன்னிட் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா we call it as an constructor அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த இன்னிட் மெத்தடுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவுமே ஆல்வேஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர் வந்து செல்ஃப். சரியா? செல்ஃப் தான் வந்து எப்போவுமே பாஸ் பண்ணுவோம். ஓகே, செல்ஃப் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர், இது வந்து ஃபிக்ஸ்டு பேராமீட்டரு. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து செல்ஃப்னு தான் இருக்கும். இங்கே டீட்டெயில்ஸில் நான் என்ன போட்டிருக்கேன்? செல்ஃப்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே கொடுக்குற பேராமீட்டர் வந்து செல்ஃபு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கேன். நேமு, ஏஜு, பிளேஸு, இந்த மூணும் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ன்றதை கால் பண்ணுறேன். இப்படி கால் பண்ணுறப்ப எனக்கு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கொடுத்துருக்கேன். நான் முன்னாடி வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கொடுக்காம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டர், அதாவது இந்த இன்னிட் மெத்தட் கொடுத்ததுனால இந்த இன்னிட் மெத்தடில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது? செல்ஃபு, நேமு, ஏஜு, பிளேஸு. கரெக்டா? ஸோ செல்ஃப்ன்றது டிஃபால்ட், இதை விட்டுடலாம். அடுத்து வேற என்னென்ன இருக்கு? நேமு, ஏஜ், பிளேஸ். இந்த மூணும் நீங்க வந்து இன்புட்டா கொடுத்தாதான் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். சரி, ஓகே, அப்ப நம்ம மூணும் இங்க இன்புட்டா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் வரா? அர்ஷினி வராங்க. அவங்களோட ஏஜ் என்ன? சப்போஸ் 24. பிளேஸ் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. சரியா? இப்படி கொடுத்தோடனே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் யார் வரா? பென் வந்து ஸ்டூடெண்ட். பென் 23, கனடா. இது ஏன் தப்புன்னு வருது? ஏன்னா எஸ் வந்து நம்ம ஸ்மால் எஸ் போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து கீர்த்தனா வந்து ஸ்டூடெண்ட். கீர்த்தனா 25, அவங்க வந்து சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். சரியா? 3 ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் யூஸிங் ஒரு சிங்கிள் கிளாஸ் யூஸ் பண்ணி. நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்? 3 ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் அர்ஷினி, ஒரு ஆப்ஜெக்ட் பென்னு, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கீர்த்தனா. இப்போ ஜோஜியோட ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்கா இல்லையா?
ரெஃபரன்ஸ் வேரியபிள் 30 பூனே. சரியா? ஓகே, இப்போ எனக்கு இப்போ 4 ஆப்ஜெக்ட் வந்து நான் இந்த இடத்துல இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதில் ஜோஜி ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் இல்லை. இப்போ நான் வந்து திருப்பி நான் வந்து போகிறேன். இப்போ பென்னோட நேம் வந்து நான் வந்து பார்க்கணும். இல்லை பென் ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து திருப்பி நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் பென் ஆப்ஜெக்டை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பென்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பென்னோட ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணப்போ என்ன ஆப்ஜெக்டில் இருந்ததோ அதே ஆப்ஜெக்டை நான் வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த பென்னுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதையும் நான் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ள என்ன இருக்கு? பென்னு டாட் நேம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ பென்னு டாட் நேம்னு கொடுத்தோன்னா உள்ள என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதுவும் நான் வந்து பார்த்துக்கலாம். பென் டாட் இப்போ ஏஜ், அவரோட ஏஜ் என்ன பார்க்கணுன்னா ஏஜும் பார்த்துக்கலாம். பென் டாட் பிளேஸ், இதுவும் வந்து நான் பார்த்துக்கலாம். இப்போ அர்ஷினி ஆப்ஜெக்ட் நான் பார்க்கணும்னு நினச்சானோ அர்ஷினி ஆப்ஜெக்டும் அதே ஆப்ஜெக்டில் இங்கே வந்து அர்ஷினி ஆப்ஜெக்டில் எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அர்ஷினி எங்கே இருக்காங்க, அர்ஷினியோட ஏஜ் என்ன, அர்ஷினியோட நேம் என்ன, அர்ஷினி டாட் நேம், இது எல்லாமே நான் வந்து அர்ஷினி ஆப்ஜெக்டோட இதை வச்சு நான் பார்த்துக்கலாம். சிமிலர்லி கோஸ் வித் கீர்த்தனான்ற ஆப்ஜெக்டும் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜோஜியோட நேமை நான் இப்போ பார்க்கணும்னு நினச்சா என்னால் பார்க்க முடியுமா? ஜோஜியோட ஊர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிள்ன்ற ஒரு நேம் நம்ம வந்து போடாதனால இந்த இது வந்து எனக்கு யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. ஜோஜின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அதாவது என்ன எது ரெஃபரன்ஸ் வேரியபிள் கண்டிப்பாக கொடுக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸை யூஸ் பண்ணி நான் வந்து பென்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட், அர்ஷினின்ற ஆப்ஜெக்ட், கீர்த்தனான்ற ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த டீடைல்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணணும். அது நான் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நான் வந்து கால் பண்ணலாம். இப்போ அர்ஷினின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அர்ஷினி இந்த டாட் டீடைல்ஸ், அர்ஷினியோட டீடைல்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அர்ஷினி டாட் டீடைல்ஸ் என்ற மெத்தடை கால் பண்ணோன்னா எப்படி கால் பண்ணணும்? இந்த மெத்தடை கால் பண்ணோன்னா இது மாதிரி ப்ராக்கெட்டை போட்டால் தான் என்னால் கால் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ உள்ளே நான் வந்து செல்ஃப் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த செல்ஃப்ன்றது என்னதுன்றது நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது இந்த செல்ஃபில், ஏன் நம்ம வந்து எதுவுமே போடாமலேயும் எங்கேயே எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இங்கேயும் வந்து நம்ம வந்து செல்ஃப் போட்டிருக்கோமா? செல்ஃப் வந்து போடலை. கரெக்டாக? ஸோ இங்கே எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இங்கே எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து போட்டிருக்கோம். ஆப்ஜெக்ட் அர்ஷினி டாட் டீடைல்ஸ், அதாவது இந்த டீடைல்ஸை நான் வந்து கால் பண்ணுறேன். அர்ஷினிக்குள்ளே இருக்க டீடைல்ஸை கிரியேட் பண்ணோன்னா மை நேம் இஸ் அர்ஷினி, மை ஏஜ் இஸ் அண்ட் ஐ எம் லிவிங் இன் யூஎஸ். அர்ஷினியோட டீடைல்ஸ் எனக்கு வந்துடும். சரியா? இப்போ பென்னோட டீடைல்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா பென் டாட் டீடைல்ஸ், பென்னோட டீடைல்ஸை நான் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணுறப்ப நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணுறப்ப யூசர் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நான் அதான் காலேஜில் படிக்கிறேன்னா எனக்கு ஒரு மார்க் இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மார்க் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் நான் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ அர்ஷனிக்கு இதுவும் பென்னுக்கு வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இதில். ஸோ நான் இதில் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுவும் நான் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பென் டாட் ஏஜ் வந்து இப்போ வந்து ஏஜ் வந்து 24 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பென் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்கேயே டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பென் டாட் டீட்டெயில்ஸில் போயிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஏஜ் வந்து 23லேருந்து 24 எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பென் வந்து என்ன பண்ணுறாரு, கனடாவில் படித்து முடிச்சுட்டு சும்மா வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ இந்தியான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பென்னோட டீட்டெயில்ஸ்லையும் எனக்கு சேஞ்ச் ஆகிடும். சரியா? ஸோ நம்ம யூசர் ஸ்பெசிஃபிக்காக, அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போகிறோம் இல்லையா, அதை தான் வந்து
அதுக்கு தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம தனி மெமரி கிரியேட் பண்ணுறோம். தனி மெமரி கிரியேட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷனை தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இங்கே இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்ன நடக்குது, இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்னென்ன இங்கே கொடுத்துருக்கோம், என்ன செல்ஃப்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ பார்க்க முடியாது, டைம் ஆயிடுச்சு. அது ஒரு கிளாஸ் ஆகும், ஃபுல் கிளாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இது வரைக்கும் எடுத்ததில்? ஏதாவது டவுட்ஸ்னால் இப்போவே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வரப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போவோம். என்ன செல்ஃப்னா என்ன, எப்படி அது வந்து யூஸ் பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, இது எல்லாமே பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்ப்போம், என்ன இங்கே பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போயிட்டு பார்ப்போம். சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பென் புரிஞ்சா? புரிஞ்சுண்ணா. ஹர்ஷினி? புரிஞ்சுது லோகேஷ். மனோஜ்? எங்க மனோஜ் ஆன்லைன்ல இருந்துட்டு எங்கேயோ போயிட்டியா இல்லை என்ன? பத்மா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே, ஓகே. பர்கத்? நந்தா? புரிஞ்சுது லோகேஷ். புரிஞ்சுதுண்ணா.